அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே, 12 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு மட்டுமே நடக்க போகின்ற, உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகின்ற ஒரு வரம், அதனை கொடுக்கிறது இறைவன். அதனால அதை தடுப்பதற்கு எவரும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரம் கிடைக்க போகிறது. கஜலக்ஷ்மி யோகத்தால அது கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருங்க. மீண்டும் அந்த ராசிக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். அப்படி தாங்க இப்போ உங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்காரு. மே மாதம் பெயர்ச்சியாகி வந்தாருங்க. அடுத்த ஒரு வருஷம் இங்கே தான் இருப்பார். மீண்டும் இந்த மிதுன ராசிக்கு வருவதற்கு 12 வருஷம் ஆகுங்க. இந்த குரு பகவான் தேவர்களுக்கு குரு அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பிரகஸ்பதி ஆவார். இவர் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அசுர குருவாகிய சுக்கிர பகவான் வரப்போறாருங்க. அவர் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அப்படி இந்த சுக்கிரன் மற்றும் குரு 2 கிரகங்களும் ஒரே ராசியில இருந்தா அந்த காலகட்டத்தில் கஜலட்சுமி யோகம் என்பது உருவாகும். ஏன்னா சுக்கிர பகவானுக்கு அதிதேவதையே லக்ஷ்மி தாங்க. அப்படி இந்த குரு மற்றும் சுக்கிரன் சேரும்போது கஜலட்சுமி யோகமானது கிடைக்கும். சரிங்க, கஜலட்சுமி யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுதுங்க. அது உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம், உங்கள் ராசியில தான் கஜலட்சுமி யோகமானது உருவாகுதுங்க. அதில் இந்த குரு மற்றும் சுக்கிரன் 7ஆம் பார்வையாக 7ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்குறாங்க. அப்போ அந்த யோகம் எதில் செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் தாங்க. இதுவரை தனி மரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜோடி துணையானது வந்து சேருங்க. நிச்சயமாக மனமேடை ஏறக்கூடிய யோகம் வந்துருச்சுங்க. இது திருமண வாழ்க்கை அமைஞ்சிடும் சொல்ல வர்றேன். அடுத்ததாக குழந்தை வாக்கியம் இல்லைன்னா அது கிடைக்கும். அதாவது தந்தை தாய் ஆகக்கூடிய யோகம் இந்த கஜலட்சுமி யோகத்தால கிடைக்க போகுது. இறைவன் நிச்சயமா கொடுப்பாரு, கவலை வேண்டாம். உடல்நல பிரச்சனை அனைத்தும் சரியாகி குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. அடுத்ததா புதியதாக கார், வண்டி, வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. அல்லது மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. புதியதாக வாங்குவீங்க அல்லது ஆல்ட்ரேஷன் புதுப்பிப்பீங்க. இதுக்கு யோகம் இருக்குங்க. இது போக அரசாங்க பதவி, அரசியல் பதவி, கலைத்துறை வாய்ப்பு, அதுல எல்லாம் செல்வாக்கு இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கௌரவம் கிடைக்குங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். சமூக சேவையில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுல பதவி வாய்ப்புகள் கூட ஏற்படுங்க. உங்களை தேடி அன்பளிப்பு, பரிசு, அவார்டு அதாவது விருதுகள் கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 10ஆம் வீடான மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்ப திருமண பாக்கியம், தொழில் ரீதியான நன்மை இதெல்லாம் கிடைக்குங்க. சுக்கிரன் யாருன்னு பார்த்தா 5ஆம் வீடான துலா ராசிக்கும் 12ஆம் வீடான ரிஷப ராசிக்கும் அதிபதி. அப்ப காதல், குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். அப்ப காதல், திருமணம், வீடு கட்ட அல்லது வீடு வாங்க, வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு சுப செலவு பண்ணுவீங்க. இதுல கஜலட்சுமி யோகமானது கிடைக்குங்க. ஜென்மத்துல குரு இருந்து சில மன வருத்தம், மன கசப்பு, ஏக்கம் இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப இந்த சுக்கிர பகவான் வருவதால அந்த ஏக்கம் நிச்சயமாக நீக்கி வைக்கப்படுங்க. எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இனி இருக்காதுங்க. 100% கிடையாது. நிச்சயமாக சுக்கிர பகவான் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்துல ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடு வெள்ளிக்கிழமை செய்யுங்க. நிச்சயம் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ்
மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.